ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த காலவெல்ல எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே மனம் மகிழ்ந்து இருந்துங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நான் அதை உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்னா, மன மகிழ்ச்சி ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மருந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து, அதாவது மன மகிழ்ச்சி ஔஷதம் அப்படின்னு தான் இருக்குது. பெர்க்மன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நல்ல மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஔஷதம்னா என்னன்னு தெரியாது மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நல்ல மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, ஔஷதத்தை நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி பாடல் ஏற்றிருக்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதே அவருடைய சமூகத்தில் இருக்கிறதே, மகிழ்ச்சியாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறதே நமக்கு என்ன பலன். ஆமேன், அல்லேலூயா. மகிழ்ச்சி தான் என்னது? பலன். மகிழ்ச்சி தான் ஔஷதம். ஆமேன், அல்லேலூயா. அதை நம்ம சபையில் நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் அனுபவிக்கிறோம். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் அந்த மனுஷருக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்குள்ளேயும் அப்படியே கிரியை செய்கிறதுக்கு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன செய்யுது? வர்றது மாதிரி இருக்குது, ஆனால் வராது. அப்படி வர்றது மாதிரி இருக்கிற அந்த நிலையிலையும் என்ன செய்துக்கிட்டு இருக்கேங்க? சில பேர் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த வர மாதிரி இருக்கிற அந்த நிலையிலே பார்த்து நீங்களும் மனசோர்வு அடைந்துடுறீங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்த உடனே அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்படி மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் பொழுது இந்த துதி, இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். கடந்து வரும் பொழுது நமக்கு உள்ள அறியாமலேயே நமக்கு என்ன வந்துடுது? மன மகிழ்ச்சி வந்துடுது. கரங்கள் எல்லாம் சொல்லுங்கள். ஆமே, அல்ல. ஏன் அப்பா இருக்கிறாங்க, என் தேவன் இருக்கிறார், என்னை ரட்சிக்க முடியாது, என்னை நானே ரட்சிக்க முடியாது, எந்த தேவனாலும் என்னை ரட்சிக்க முடியாது, எந்த மனுஷனாலும் என்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த பூலோகத்தில் எனக்காக வந்து இரத்தத்தை சிந்தி மரணித்து இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு நினைவு என்ன செய்கிறேன்னா சபைக்கு வந்தானே வந்துடுது. அவரை துதிக்கும் பொழுது மன மகிழ்ச்சி வந்துடுது. ஆமே, மன மகிழ்ச்சி வந்துடுது. வந்த உடனே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம் என்று சந்தோஷம் பூரிக்கிறது. எவ்வளவுதான் பிரச்சனைகள், போராட்டங்கள் வர மாதிரி நெருக்கிற மாதிரி இருக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் அதெல்லாம் நம்ம ஒருபோது அனுமதிக்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னா, முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது சரீர சுகம், மூன்றாவது செழிப்பு அல்லது பொருளாதார ஆசீர்வாதம். இது மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இது மூன்றும் ஒன்று இணைப்பிரியாது இருக்கிறது. முப்பரி நூல் சீக்கிரம் வராது. பிரசங்கின் புத்தகம் 4:12 வாசிங்க. ஒருவனை வந்தால் நிற்கலாமே. நல்லா கொஞ்சம், முப்பரி நூல் சீக்கிரம் வராது. அதாவது ஒருத்தன், அதாவது தனியாக இருக்கிறவனை பற்றி பேசிருக்கு. நீ தனியாக இருப்பது நல்லதல்ல, ஆகவே என்னது? சேர்ந்து இருவராய் இருங்க அப்படிங்க. இருவராய் இருக்கிற இடத்துல யார் வருகிறார் என்றால் தேவன் வருகிறார். ஆமே. அப்போ நான் இருக்கிறேன், எனக்கு துணைக்கு இந்த பூமியில் ஒருவன் துணைவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எங்கள் 2 பேரையும் பாதுகாத்து வழி நடத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், மேலே பார்த்துட்டு இருக்கிறார். அவர் யார்? தேவன். அப்போ நான் ஒரு துணை, அடுத்தது யாரு? தேவன். இந்த 3 என்னது? முப்பரி நூல். அல்லேலூயா. இது எப்படி உண்மையோ அதுபோல இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் பார்த்தால் 3 டைமென்ஷனில் தான் இருக்குது. அதாவது முப்பரி அந்த திருத்துவத்தில் தான் அடங்கி இருக்கு. ஆமே, அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா 3 3 3 3. இந்த உலகத்தை எல்லாம் எடுத்து பார்த்தாலும், எல்லாம் பிரித்து பார்த்தாலும் இந்த 3க்குள்ளே அடங்கிடும். ஆமே. இது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புல என்ன இருக்கிறது? முதலாவது என்ன இருக்கு? ரட்சிப்பு. இரண்டாவது சரீர சுகம். மூன்றாவது செழிப்பு அல்லது ஆசீர்வாதம். மூன்றாவது என்னது? செழிப்பு அல்லது ஆசீர்வாதம். அப்போ 3 எப்படி இருக்குன்னா அறுந்து போகவே அகந்து போகாது. சரீரத்திலிருந்து ஏதாவது ஒன்று விடுபட்டு போச்சுன்னா இன்னொன்று என்ன செய்ய? தனித்து இருக்காது. தெரியுமா அது உங்களுக்கு? ஆவி பிரியும் பொழுது சரீரத்திலிருந்து ஆத்மாவும் சரீரமும் என்ன செய்யும்? விடுபட்டு போகும்.
ஏதாவது ஒன்றை ஒன்று விலகி இருக்குமானால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. இது எவ்வளவு உண்மையோ அதுபோல, அதாவது இந்த இரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், முதலாவது இரட்சிப்பு, இரண்டாவது சரீர சுகம், மூன்றாவது என்னது, செழிப்பு அல்லது பொருளாதார ஆசீர்வாதம். இது ஒன்றை ஒன்று விலக்கி வைக்கவே முடியாது. நீ இரட்சிக்கப்பட்ட சரிப்பா அப்படின்னா நீ நோயோடு வறுமையோடு வியாதியோடு யோபு போல நீ இரு அப்படின்லாம் கிடையாது. இயேசு மனிதனுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் அப்படி என்றால், நேரா வாங்க என்ன சிலுவையில் அடைங்க, நேராக போயிட்டு என்ன செய்யலாம், கரத்தை நீட்டி காலை கொடுத்து சிலுவையில் அறைய வைத்திருக்கலாம். அறைவதற்கான அந்த காரியத்தை செய்யலை. ஏன்னா சரீரத்தில் நம்ம பாடுபடக்கூடாது என்பதற்காக சரீரத்தில் வேதனை அடைந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த வேதனை அடைந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, நாம் இந்த பூமியில பாவத்தின் மூலமாக சாபம் இந்த பூமியில பேலன்ஸ் செய்கிறபடினால பாவத்தினுடைய தன்மை இந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்து மரணத்தை பிறப்பிக்கிறது. எதன் மூலமா? சாபத்தின் மூலமா மரணத்தை பிறப்பிக்கிறது, நோயினுடைய ஊடாக. இதுதான் வேதாகமத்தில் அற்புதமாக விளக்கப்பட்ட ஒரு விளக்கம். இந்த விஷயம் உலகத்தானுக்கு நடக்குது, ஆனா எனக்கு நடக்கணுமா? நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. அப்ப நான் சரீரத்தில் இருக்கிற நான் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? அவர் உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டது, சதையெல்லாம் பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்தது சாபம் எதை பிறப்பிக்கிறது என்றால், வறுமையை, ஏழ்மையை, இல்லாமைய அல்லது இயலாமையை பிறப்பிக்கிறது. இந்த ஏழ்மை, இந்த இல்லாமை, இந்த வறுமை மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. இது சாபத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன். இது பாவம், சாபத்தின் விளைவாய் மனிதனை என்ன செய்து சரீரத்தில் நோயை கொடுக்குது. இது 3 இல்லையா? இதுதான் 3 அதில் இருக்கு. இந்த 3லிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக சரீர சுகத்தையும் செழிப்பையும் இந்த ரட்சிப்புக்குள்ளே இன்பில்ட்டா வச்சுட்டார். ஆமென், அல்லேலூயா. இதை அடைந்து நாம் இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்குன்னாக்கா, இந்த சந்தோஷத்தை இதுக்குள்ளே வச்சிருக்க. ஆகவே உலகம் எவ்வளோதான் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள்லாம் எனக்கெல்லாம் வராதுப்பா, என்னை ஒன்றும் தொட முடியாது என்ற நிலையில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆவிக்குரியவங்களுக்கும் இது வருது அப்படின்னா அவங்களுடைய புரிதல் அப்படி, அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தங்களை நினைத்து கொள்ளலை. இதுதான் அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இக்னோரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அறியாமை. இதுதான் அவங்களுக்குள்ள என்ன செய்து கிரியை செய்கிறது. ஒருத்தன் குடும்பத்துக்குள்ள நிறைய பேங்க்ல பணம் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தெரியல, அறியல, படிக்கல. ஆகவே இவன் ஏழ்மையா வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டியதான். கோடான கோடி பணத்தை தன் தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்ற காரியம் அவனுக்கு தெரியாமல் இருக்குமானால் வறுமையாக தான் இருப்பான். எவ்வளோதான் பணம் இருந்தாலும், அவன் பேரில் பணம் இருந்தாலும் அதை எடுக்க தெரியாமல் இருந்தால் வறுமையாக தான். இது எப்படி உண்மையோ அது போல தான் பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் சரீரத்தில் நான் வியாதியோடு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில நான் செழிப்போடும் இருக்க முடியும். தேவன் அதை சம்பாதித்து வைத்து விட்டார். வறுமையை, ஏழ்மையை, இல்லாமையை இந்த பூமியில எடுத்து விட்டார் இந்த ரட்சிப்பின் மூலமாக என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆமே, அல்ல அப்படிப்பட்ட நிலையில சபையில வருகிற நமக்கு என்ன இருக்கு? மனமகிழ்ச்சி. இதைத்தான் நாம் என்ன செய்திருக்கோம்? பெற்று இந்த பூமியில அவருடைய சபையில நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களை உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் அப்படின்னா இந்த பூமியில மிகப்பெரிய அது சக்தி, மிகப்பெரிய வஸ்து. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இதுவரைக்கும் யாரும் பேசிராத, இதுவரைக்கும் யாரும் இதை பற்றி அறிந்திராத காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கரங்களை தெரியல சொல்லுங்க. ஆமே. அப்போ இந்த விசுவாசம் என்ற இந்த காரியத்தை
உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பெற்றிருக்கிறது. உயிரினம் என்ற நிலையில் வரும் பொழுது இந்த மனிதனும் அதன் நிலையில தான் இருக்கிறான். அப்படி என்றால் இந்த உயிரினத்தின் அடிப்படையில் எப்படின்னா பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் என்று சொல்லப்படும் பொழுது அந்த உயிரினத்தில் மனிதன் இருக்கிறபடினால அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு இல்லையா? ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறான் என்றால் நம்பிக்கை, விசுவாசம். நாம வேதாகம அடிப்படையில் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். உலகத்தின் மக்கள் அவங்க உலகத்தினுடைய காரியங்களை அவங்க எப்படி பேசுகிறார்கள் என்றால் நம்பிக்கை என்ற காரியத்தில் பேசுகிறாங்க. அப்படின்னா நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் தும்பிக்கை அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையில் என்னது? தும்பிக்கை அப்படின்னு பேசுகிறாங்க. இது என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறான் என்றால் நம்பிக்கையோடு தான் அவன் வாழ்கிறான். காலையில் வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறான், நான் திரும்பி வருவேன் என்கிற நிலையில் அவன் என்ன செய்கிறான்? கிளம்பி போகிறான். இன்னொரு நம்பிக்கை இல்லையா? நான் போகும்பொழுது நான் யாரெல்லாம் பார்க்கணுமோ அவரெல்லாம் நான் பார்த்து விட்டு நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கு வெற்றியோடு வருவேன். நம்புகிறான், நம்பிக்கை அது. அப்போ இந்த நம்பிக்கை பொதுவாக காணப்படுகிறது. ஆனால் கடவுளை நம்புகிற நம்பிக்கையில், இறைவனை நம்புகிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் மனிதன் எப்படி பிரிஞ்சிருக்கான் அப்படின்னா, மனுஷனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது யாருன்னா தேவன் தான் கொடுத்தார். கடவுளை நம்புகிற நம்பிக்கை, கடவுளை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தை கொடுத்தது யாரு? நம்முடைய தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தேவன் அதை கொடுத்திருக்கா எல்லா மனுஷனுக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை பெற்றவன் எப்படிப்பட்ட நிலைகளில் இந்த பூமியில மனுஷர்கள் வாழ்கிறார்கள் என்றால், குகைகளில், மலைகளில் அலைகின்ற ஜனங்கள் அவங்க இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல நகரத்தில் இருக்கிறாங்க, சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை ஒரு நவீனமயமாக இருக்குது. சமையலையும் சரி, வேலை ஸ்தலமும் சரி, போக்குவரவும் சரி, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நவீனமயமாக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை குருடாக இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அந்த தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சிலை வழிபாடு செய்கின்ற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், சிலையை வைத்து வணங்குகிற கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க. அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவை நன்கு அறிவாங்க. ஆனால் அந்த பிதாவினுடைய அன்பையும் குமாரனுடைய கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அறிந்து கொள்ளாமல் ஒரு பெயரளவில் உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பூமியில் தேவனுடைய ஆவிக்குரிய சபைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய சபை, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஜனங்கள் உன்னத, உயர்வான, மேலான, அதற்கும் மேலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியம் உடையவர்களாக இந்த பூமியில் ஆராதித்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் என்ன எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா, கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை பார்த்தோம், அதுக்கு மேலே இருக்கிற யூதர்களுடைய விசுவாசம். அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, மேசியா வாரும் வாரும், மேசியா வருவாருன்னு சொல்லி அவங்க விசுவாசிக்க. ஆனால் மேசியா வந்தாச்சு, அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். அவங்க கண்கள் திறக்கப்படலை. ஆகையினால வருவார். இன்னைக்கு கூட அந்த வெயிலிங் வாலில், அழுகையின் சுவற்றில் என்ன செய்கிறாங்க? மேசியாவை வாருன்னு சொல்லிட்டு தங்களுடைய பெயர் ரிக்வஸ்ட்லாம் அங்கே போய் முட்டிட்டு அழுது கொண்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாருன்னு அவர் வந்துட்டு போயிட்டார். அநேக யூதர்கள் இதை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. வாரும் இல்லை, வந்துட்டாரு. அப்போ வந்துட்டு அவர் எல்லா காரியத்தையும் முடித்து விட்டு போயிட்டார். ஆனால் தெரியாதபடி இருக்காங்க. கண்கள், இருதயம் குருடா இருக்கு. ஆகையினால அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் அவர் வந்த பொழுது, மேசியாவாக அவர் வந்த பொழுது ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய பேரு நிக்கதேமு. அவன் யூதன், பரிசேயன், போதகன். ஆகையினால அவன் வந்தோடனே நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். நான் எப்படி பிறக்க முடியும்? என் தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமா? அப்படிங்கும்போது, நீ போதகனாக இருக்கையே, மோசேயுடைய ஆகமத்தெல்லாம் நீ தெளிவாக போதிக்கிறியே,
ஏன் உன் கண்கள் இன்னும் திறக்கப்படலை? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தின பொழுது அநேக ஜனங்கள் விஷத்தினால், பாம்பின் விஷத்தினால் கடிபட்டவர்கள் பிழைத்து கொண்டது போல இந்த பாவம் என்கிற பாம்பு உன்னை தீண்டி இருக்கிறது, உன் மூதாதையரை தீண்டி இருக்கிறது, வரப்போற ஜனங்களையும் அது தீண்டி இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய்யணும்? என்ன நோக்கி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், பண்டிகைகள், பலிகள், இன்னும் மாத பிறப்புகள் எல்லாம் என்னை பற்றி தான் பேசுது. எல்லாம் நான் கை கொண்டு இருக்கிறேன். இந்த கை கொண்டு இருக்கிறபடினால பலியெல்லாம் நான் செய்து அல்டிமேட் சர்வாங்க தகன பலியே பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் சர்வாங்க தகன பலி பண்ணிட்டு சரீரத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து என் சரீரம் பின்பாக வரும்பொழுது எனக்கு முன்பாக என்ன இருக்கு? பாவம் இருக்கு, கழுவப்படலை. ஐயோ நான் கழுவ முடியலே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கேன். நீ மாத்திரம் இல்லை, எல்லாரும் தவித்து கொண்டிருக்காங்க, எல்லா யூதர்களும். ஆகவே இந்த கழுவ முடியாத என்ன இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவுங்க என்ற ரீதியில் அப்படி பார்க்கணும் அப்படின்றாரு. ஆமே. ஆகையினால தான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறார் தேவன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்றால் எப்ப அன்பு கூர்ந்தார்? கல்வாரி சிலுவையில் அன்பு கூர்ந்தார் அதுவா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். பாவம் பிரவேசித்த அந்த சனப்பொழுதிலேயே அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து விட்டதுனால தான் அவர் அவங்க ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்தார்? அவர் அடிக்கல, தள்ளல. ஆமே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா, தேவதூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தள்ளின நம்முடைய தேவன் தன்னுடைய சாயல்ல ரூபத்தில் இருக்கின்ற அவர்கள் தன்னுடைய சிறிய பகுதியாகிய ஆவியை அவர்களுக்குள்ள இருக்கு. ஆவி அவர்களுக்குள்ள இருக்கு. அவருடைய ஆவி தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் ஆவியா நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால தேவனுடைய சிறிய பகுதி ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே நிலைமையில தான் நானும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இதுதான் வேதாகமத்துடைய மிகப்பெரிய ரெவலேஷன், வெளிப்பாடு. இவை ஆதாமை மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மான. இது தமிழ்ல இல்லையா? ஆனா ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு. ஆனா மூல பாஷையில் அப்படி இல்லை. மூல பாஷையில தேவன் மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே தன் சிறிய பகுதியாகிய ஆத்துமாவை அவனுக்குள் வைத்தார். அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பூணு ஊதுறது இருக்கு, அல்லது அவருடைய சின்ன ஒரு பகுதி ஆவியினுடைய ஒரு சிறிய பகுதியை எடுத்து அவனுக்குள்ள வைக்கிறதுங்கிறது எப்படி இருக்கு? காத்து ஊதுறது வேற, ஒரு பொருளை எடுத்து அவனுக்குள்ளே வைக்கிறது வேற. இந்த பொருள் என்னன்னா ஆவி. இதுதான் உண்மையான மனுஷன். ஆவியின் மனிதன் தான் ரியல் மேன். நாம சரீர அளவில் நாம பார்த்து கொண்டு, சரீர அளவில் நாம நினைத்து கொண்டு, சரீர அளவில் நாம் உருவகப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த உருவமானது ஒரு நிஜ மனிதன் அல்ல அல்ல அல்ல. ஆவியின் மனுஷன் தான் உண்மையான மனுஷன். எனக்குள்ள தேவன் அவருடைய சிறிய பகுதியாகிய அவருடைய ஆவியை எனக்குள்ள வச்சிட்டாரு. இந்த ஆவி எனக்குள்ள வச்ச அந்த ஆவிக்கு பெயர் என்ன? பிரேம் சுதாகர். உங்களுக்குள்ள தேவன் தன்னுடைய ஆவியை ஏற்கனவே வச்சிட்டாரு. எப்ப வச்சாரு? தாயின் உருவாக முன்னே வச்சிட்டாரு. அந்த வைக்கப்பட்ட அந்த காரியமானது ஜென்ம சுபாவத்தினால அது இருளா ஆயிடுச்சு. அப்போ ஏன் இருளாச்சுன்னா பாவத்தின் விளைவாக அந்த ஆவி மரித்து போய்விட்டது. இயேசுவுடைய இரத்தம் கழுவுதல் நிமித்தமாக மறுபடியும் அந்த ஆவியானது ஒளி பெற்று உரு பெற்று உயிரடைந்து தேவனாகிய கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இன்றும் அப்படியே இருக்கு. ஆகையினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகையினாலதான் சொன்னாரு, எந்த மனுஷன் ரட்சிக்கப்படலையோ அந்த மனுஷனை பார்த்து தேவன் சொல்றாரு, இருளில் இருக்கின்ற ஜனங்கள் யாரு? அவனுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாய் இருந்தாலும் அந்த ஆவியானது இருள் அடைந்து இருக்கிறது. அந்த இருள் அடைந்து இருக்கிற அந்த மனுஷனுடைய இருளடைந்த ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக தான் தேவன் இந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார். தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கும்படியாக மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த ஆவி எப்படி இருக்கிறதுனா ஒளியை பெறுகிறது. ஆமென். இதுதான் ஆதாமுக்குள்ள நடந்தது. என்ன நடந்தது? முதல்ல அவனுடைய ஆவி
இருள் அடையவே இல்லை. அவனுடைய ஆவி எப்படி இருந்தது என்றால் வெளிச்சமாக இருந்தது, ஒளியாக இருந்தது. நாம ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். அவன் ரட்சிக்கப்படுவதற்காகவே இல்லை, அவன் ஒளியவே அவன் டைரக்டா தேவனிடத்திலிருந்து பெற்று இருக்கிறாங்க. தேவனிடத்துல ஸ்ட்ரைட்டா அந்த ஒளியை பெற்று இருக்கிறான். நாமளும் ஸ்ட்ரைட்டா தான் பெற்று இருக்கிறோம். ஆமென். ஆதாம் எப்படி ஒளியை ஸ்ட்ரைட்டா பெற்று இருக்கிறானோ நாமும் தேவனிடத்திலிருந்து ஒளியா ஸ்ட்ரைட்டா பெற்று இருக்கிறோம். ஆகையினாலதான் இந்த ரட்சிப்பு 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 எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் புதிய சிருஷ்டி, புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டி, புது சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? அவன் புதிய சிருஷ்டியா இருந்தான், அவனுக்குள்ள ஒளி இருந்துச்சு. அந்த ஒளி பாவம் இல்லாதபடியினால பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த ஒளியை வைத்து ஆண்டு கொண்டான், கீழ்ப்படுத்தின ஆளுகை செய்தான். இந்த ஒளியை பெற்ற நான் மரித்து இருந்த தேவனுடைய ஆவி இயேசுவுடைய ரத்தம் கழுவப்படுதல் நிமித்தமாக, அவருடைய கழுவுதல் நிமித்தமாக மரித்த ஆவி உயிர்த்தது. உயிர்த்த அந்த ஆவியானது தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய மகத்துவத்தினால மரித்த அந்த ஆவி, இருளை அடைந்த அந்த ஆவி ஒளியை பெற்றது. ஆகையினாலதான் சொல்றாரு ஆண்டவராய் கர்த்தர், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆதாம் என்ன செய்யல? தள்ளல. பரிபூர்ண அன்பு பாருங்க. இந்த ஆதாமுக்குள்ள பயணித்த நிமித்தமாக அவன் பாவம் செய்தாலும் அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. காயின் ஆபேலுக்குள்ள பயணித்தது, அவனுடைய காயினுடைய சந்ததியில் பயணித்தது. அதுக்கப்புறம் காயினுடைய சந்ததி அங்கே பெருகுச்சு. ஆதாமும் ஏவாளும் இணைந்து பிள்ளைகளை பெற்றாங்க. இந்த பிள்ளைகள்லாம் பெருகுச்சு. இந்த பிள்ளைகள்லாம் பெருகி காயினுடைய சந்ததி இந்த நோவா பெற்ற பிள்ளைகள் சந்ததியோடு இணைந்து என்ன செய்தாங்க? பிள்ளைகளை பெற்றாங்க. காயினுக்கு மனைவி எப்படி கிடைச்சாங்கன்னா, நோவாவுடைய இந்த ஆதாமேவால் பெற்ற பிள்ளைகள் பெருகினாங்க இல்லையா? இந்த பெருகி 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 வந்த அந்த பிள்ளைகளுக்குள்ள காயின் என்ன செய்கிறான்? வந்து தன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி தான் பேசப்பட்டிருக்கு, இப்படி தான் வரலாற்றெல்லாம் பேசுகிறாங்க. அவனுக்கு எங்கே மரத்துலேருந்து பெண் வந்து காய்ச்சி தொங்குனாலா? இல்லை. ஆதாம் ஏவாள் பெற்ற பிள்ளைகள் பெருகி அந்த பெருக்கத்துக்குள்ளே காயின் என்ன செய்தான்னா, பெண் எடுத்து அல்லது பெண் கொண்டு அவன் என்ன செய்தான்? அங்கே பழுகி பெருகிறாங்க. அவன் எப்படிப்பட்ட நிலையில? பாவத்தினுடைய உச்சம், சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறபடினால பிசாசுடைய பயங்கரமான இந்த வல்லமைகள்லாம் அல்லது பலன்லாம் அவனுக்குள்ளே இருந்தபடினால அவங்க இவங்களுக்குள்ளே என்ன செய்தாங்க? பெண் கொண்டு எடுத்தாங்க. ஆகையினால அந்த நாட்களில் ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் தான் ராட்சர்களாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லி ஒரு தியரி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி பரிபூர்ண அன்பு பயணித்தது என்று நாம் பார்த்தோம். இப்போ தேவன் இந்த உலகத்தை, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க தேவன் தீர்மானித்த பொழுது, தேவனாகிய கர்த்தர் பொய் உரையாத தேவன். என்ன பொய் உரையாத தேவன்? யாருக்கு பேசினார்? ஆதாம் ஏவாளுக்கு இவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? எல்லாத்தையும் அழி, முதலேருந்து புதுசாக ஒரு ஜனத்தை மண்ணினால் உருவாக்கி அவனை பாவம் இல்லாத இந்த பூமியில் வச்சு இந்த பூமியை பரலோகத்தை போல ஆக்குவதற்கு அவங்க மாற்றுவாங்க அப்படின்னு அவர் எடுத்திருப்பார் என்றால் அவர் பொய்யின் தேவனாக இருப்பார். ஏன் அது செய்யலைன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது, அந்த வித்து வித்துன்னு சொல்லப்படுகிற அந்த வித்தை, இந்த ஆதாமுடைய வித்தை எவனா சுமக்கிறவன் வேணும். யார் அவன்? அவன் தான் நோவா. அதுக்குள்ளே 3 பிள்ளைகள் இருந்தாங்க, சேம் காம் யாப்பேத்து. இந்த சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம் வந்துதான். அந்த ஆபிரகாமுக்குள்ளே ஈசாக்கு, ஈசாக்குள்ளே யாக்கோபு, யாக்கோபு இப்போ 12 பிள்ளைகளை அவன் பெறுகிறான். அந்த 12 பிள்ளைகள் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், ஆக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து நிறைவேற்றணும் இல்லையா? அந்த நிறைவேற்றுகிற அந்த காரியம்தான் என்ன செய்யப்படுகிறது? இந்த பேசப்பட்டிருக்கு. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறான் அப்படின்னா, பலி செலுத்துகிறான். அப்போது தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு கோத்திர பிதாக்களும் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்ற பிறகு என்ன செய்ய? பலி செலுத்துறாங்க இல்லையா? ஆபிரகாம் பலி செலுத்தினான் தேவனுடைய வார்த்தையை பெற்ற பிறகு. ஈசாக்கு பலி செலுத்துகிறான் தேவனுடைய வார்த்தையை பெற்ற பிறகு. யாக்கோபும் பலி செலுத்துகிறான் இல்லையா? எதுக்கு பலி செலுத்தினான் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று அந்த வார்த்தை நிமித்தமாக எனக்கு சம்பவிக்குன்னு சொல்லி நன்றி கடனா தேவனுக்கு பலி செலுத்துறான். பலி செலுத்தி அங்கே என்ன செய்யறான்? பிரயாணப்படுகிறான் இல்லையா? அவர் சொன்ன இடத்துக்கு பிரயாணப்படுகிறான். அல்லது 5 ராஜாவை முறியடிச்சிட்டு தேவனுக்கு பலி செலுத்துறான். இங்க பெருக்கத்தின் தேவன்
இந்த பெருக்கம் உண்டாக்கப்பட வேண்டும் இந்த யாக்கோபுக்குள்ள அல்லது இந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு நபருக்குள்ள. அப்போ இவன் பலி செலுத்துறான் போய் பெருகிறதுக்காக. அப்போ பலியில என்ன இருக்கு? என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? பலியில என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ஆலோசனை இருக்கு, செழிப்பு இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. பலி செலுத்திட்டான். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்றாரு என்னன்னா, நீ போ, எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னோட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு யோசேப்பு உன் கண்ணை மூடுவான் அப்படின்ற. யோசேப்பு எதற்கு ஒப்பமையா பேசப்பட்டிருக்கிறது? இரட்சகனுக்கு, ரட்சிப்புக்கு ஒப்பமையா பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான், மரிக்கின்றான். மரிக்கின்ற அவனுடைய கண்ணை யார் மூடுகிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது, மிக மிக அவசியமானது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மூடுகிறார் என்றால் அவன் திறக்கின்ற அடுத்த சனப்பொழுது, மரித்து அடுத்த நிமிஷத்துல கண் திறக்கும் பொழுது பரலோகத்தில் திறப்பான். ஏன்னா தேவன் மூடுகிறார் இங்க அவனுடைய கண்ணை. அவன் திறக்கின்ற இன்னொரு திறப்பு என்னவென்றால், கண்ணை திறக்கும் போது பரலோகத்தில் திறக்கிறான். பிசாசு சுவிசேஷத்தை அறிவித்ததன் மூலமாக எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அந்த மனுஷனை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறான்? அவனை விட்டு விடுகிறார். பிசாசு என்ன செய்யறான்? அவனுடைய கண்ணை மூடுகிறான். அவனுடைய கண்ணை பிசாசானவன் அவனுடைய கண்ணை மூடுகிறான். அவன் மூடின உடனே மரித்த அந்த மனுஷன் கண்ணை திறக்கும் போது எங்க திறக்கிறானா? நரகத்தின் ஆக்கினைக்கு இருக்கத்தக்கதாக. ஒருவேளை எங்க போறான் அப்படின்னா, ஒருவேளை இல்லை, எங்க போறான் அப்படின்னா, மரித்து ஆக்கினை தீர்ப்பு அடைந்து விட்டோமே என்று சொல்லி நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு போக முன்பாக நிற்கத்தக்கதாக கண்ணை திறக்கிறான். எதுக்கு? நியாய தீர்ப்பு அடைவதற்கு. தேவனாகிய கர்த்தர் நீதிபரர் இல்லையா? நீதிபரர்னா நீதியையும் பரிசுத்தத்தையும் என்ன செய்யணும்? ஒரே நேரத்தில் அவர் தன்னுடைய கிரியையின் மூலம் வெளிப்படுறார். கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பரிசுத்தத்தையும் நீதியையும் என்ன செய்தார்? வெளிப்படுத்தலாம். நாம் ஈஸ்டர் அன்னைக்கு, அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாம் இதெல்லாம் தியானித்தோம் இல்லையா? ஆகையினால அது நாம் உள்ளே போக விரும்பலை. கல்வாரி சிலுவையில் நீதியையும் பரிசுத்தத்தையும் என்ன செய்தார்? அங்கே விளங்க செய்தார் கல்வாரி சிலுவையில். அப்போ நீதியாய் செய்யணும். என்ன நீதி? இவன் அடிக்கப்படணும். இவன் அடிக்கப்படுற இடத்துல நான் அடிக்கப்படுவதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ நான் ஒப்பு கொடுப்பது நிமித்தமாக அவன் விடுதலை அடைஞ்சிடறான். அந்த விடுதலை அடைஞ்ச நிமித்தமாக அவனை என்னுடைய இரத்தத்தினால கழுவுவது நிமித்தமாக அவன் பழிய நான் எடுத்துக்கிட்டு என்னுடைய பரிசுத்தத்தை அங்கே நான் கொடுக்கிறேன். ஆகவே அங்கே என்ன உண்டாகிறது அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் உண்டாகிறது, ஒரு பரிவர்த்தனை நடைபெறுது. எங்க? கல்வாரி சிலுவையில். சரி, அப்போ நீதி என்ன நிறைவேற்றணும் அப்படின்னா, அவன் மரிக்கணும்பா, அவன் மரிக்க கூடாது. ஆகவே நான் மரிச்சிருந்தேன், அதான் நீதி. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்கிற அந்த சொல்லப்படுகிற நீதியை நிறைவேற்றணும். அவன் மரிக்க கூடாது, ஆனா அவனுடைய இதை நான் எடுத்துக்கிறேன். அதுதான் என்னது? 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 நீதி. ரொம்ப டீப்பாக பார்த்தோம், நான் உள்ளே போகல, ஒரு கிளான்ஸ் மாத்திரம் கொடுத்துக்கிறேன். இது எப்படி உண்மையோ அதுபோல எந்த மனுஷன் இந்த பூமியில் பிறக்கின்றானோ அந்த மனுஷன் கண்ணை இந்த பூமியில் மூடுறான். ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? யோசேப்பு கிட்ட போ, யாக்கோபே உன் கண்ணை யோசேப்பு மூடுவான் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் இந்த பூமியில் யாரு மரிக்கின்றார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கின்றார்களோ, அந்த மரிக்கின்ற அந்த தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கண்ணை மூடுறார். இப்போ திறக்கும் போது எங்க திறக்கிறான்? பரலோகத்துக்கு திறக்கிறான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் இருந்து நடவாமல் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation but those who are in Christ Jesus. பாடுறோம்ல, இந்த வார்த்தையை தான் என்ன செய்யறோம்? நாம பல்லவியில நாம பாடுகிறோம். அப்போ எந்த மனுஷன் தேவனுடைய கரத்தினால் மூடப்படுகிறானோ அந்த மனுஷன்
கண்ணை மூடுன அடுத்த செகண்டு பரலோகத்தில் கண்ணை திறக்கிறான். பிசாசினால் கண்ணை மூடப்பட்டவன் அவன் கண்ணை திறக்கும் பொழுது அவன் நரக ஆக்கினை அடைந்து விட்டோம் என்று அவனுக்கு தெரிய வருகிறது. அவன் எந்த இடத்துல நிற்பதற்காக, எந்த இடத்துல போய் நிற்பதற்காக கண்ணை திறப்போனா, இந்த ஆக்கினை தீர்ப்பு அடையும்படிக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக போய் நிற்க போறேனே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில கண்ணை திறப்பான். அதுக்கப்புறம் நான் நரகம்தான் என்ற நிலையில அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுல பரிசுத்தமும் நீதியும் விளங்குகிறது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, இயேசுவை வேண்டான்னு தள்ளிட்டான். டேய் நீ போ, என்ன நீ பண்ற? இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் போ, சும்மா இங்கே வந்துட்டு ஃபாரின் கார்டை கொண்டு வந்துட்டு என்று விளக்கிடுறாங்க. அல்லது என் மூதாதையர்லாம் இந்த கடவுளை தான் நாங்கள் வணங்கி வந்தோம், இந்த கடவுளோட உங்க பெரிய கடவுளா, போ முதல்ல இங்கேருந்து வெளியில போ. அல்லது சமுதாயத்தில் என்ன ஒரு இதுவா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆகவே இந்த கடவுள்லாம் எனக்கு வேண்டாம், எங்க சொந்தக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, போ வெளியில, இந்த நிற்காத. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னா, இயேசுவை நான் வணங்கினேன்னா, என் சமுதாயம், என்னுடைய மக்கள், என்னுடைய இன மக்கள், என்னுடைய மற்ற சொந்தக்காரங்களாம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, போ, விரட்டி விடுறாங்க இல்லையா? அப்போ அவர்கள் மரிக்கும் பொழுது, பிசாசான கண்ணை மூடும் பொழுது, அங்கே கண்ணை திறக்கிறது யாரு? அவன் திறக்கிறான். திறக்கும் போது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக அவன் கண்ணை திறந்து, நான் பரலோகம் இல்லை, நான் நரகத்துக்கு தான் போக போகிறேன் என்ற நிலையில கண்ணை திறக்கிறான் இல்லையா? இங்க பரிசுத்தம் விளங்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்க நீதி விளங்குறது என்ன அப்படின்னா, நான் உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், நீ வெள்ளை சிங்காசனத்தில் வந்து நீ நியாய தீர்ப்பு அடைந்து நரகம் போகக்கூடாது என்பதற்காக என் ரத்தத்தை சிந்தினேன், என் மரித்த உனக்காக மரித்த நான் அதை ஏற்றுக்கொள்ளலை, ஆகவே நீ இங்கே வந்திருக்கிற என்று சொல்லி என்ன பரிசுத்தமாக உன்னை வைக்கணும்னு நினைச்சேன், அந்த பரிசுத்தத்தை வெறுத்து விட்ட என்று அந்த பரிசுத்தம் அங்கே விளங்குது. ரெண்டாவது நீதி எப்படி வென்றால், இயேசுவை மாமிசத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நரகத்துக்கு போறாங்க. அப்படி என்றால் நீ எவ்வளவு, அதாவது அவன் செஞ்ச பாவத்தை அங்க கணக்கிட மாட்டாங்க, அவன் செஞ்ச தப்பிதங்களை கணக்கிட மாட்டாங்க, அங்கே செஞ்ச அவன் பேசின இந்த பூமியில் பேசின பொய்யை கணக்கிட மாட்டாங்க, எவன்ட்டெல்லாம் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போன எத்தனை பேரை கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு அல்லது இடத்த விட்டு தப்பிச்சு வேறு இடத்துல அந்த கடனில் பணத்தெல்லாம் வாங்கிட்டு செல்வமாக வாழ்ந்த, அதெல்லாம் அங்கே பார்க்கப்பட மாட்டாது, பேசப்பட மாட்டாது. என்ன பேசப்படும்னா, உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எந்த நேரத்தில், எப்பொழுது, எந்த காலத்தில், எந்த நிமிஷத்தில், எந்த இமைப்பொழுதில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, யாரால் அறிவிக்கப்பட்டது, எப்பொழுது அறிவிக்கப்பட்டது, நீ அப்ப எப்படி இருந்த, அந்த கால சூழ்நிலை எப்படி, உன்னுடைய வயது என்ன, உன்னுடைய நேரம் என்ன, உன்னுடைய காலம் என்ன, உன்னுடைய வயதுல உன்னுடைய காலத்தில் நீ எப்படி இருந்த என்று சொல்லி அங்கே உணர்த்தப்பட்டு எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற சகல வஸ்துவும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறான் அப்படின்னா பூமியில் மண்ணு மேலே தான் நிற்பான் இல்லையா? மண்ணு சொல்லும், கல் சொல்லும். இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உத்தரம் என்ன செய்யும், நியாய தீர்ப்பு நாளில் பேசும் அப்படிங்கிறாங்க. ஆமே, மரம் பேசும், மண்ணு பேசும், கல் பேசும். இந்த பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை அவன் அலட்சியமாக அள்ளத்தட்டின அந்த காரியத்தை ஒட்டுமொத்த பரலோகமும் ஒட்டுமொத்த ஆவிக்குரிய மரித்த பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் படம் போட்டு காமிச்சு அவனுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவார்கள். இங்க என்ன செய்கிறது, நீதி விளங்குது. எங்க? அங்க நியாய தீர்ப்பு நாள் இல்லை. ஆமே. அப்போ இதை என்ன செய்தோம், கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா, யாரு கண்ணை மூடுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு கண்ணை மூடுகிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் வேற டைமென்ஷனில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். அப்போ யாரு கண்ணை மூடுகிறார் என்று சொல்லி தேவன் என்ன செய்ய பேசுகிறார். வாசிங்க 46:5 வாசிங்க. 46:5 வாசிங்க. அதற்கு பின்பு யாக்கோபு ஏற்றுக்கொண்டு
தேசத்தில் ஆ சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் ஆ சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். இது இப்படி வாசிங்க. யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரனின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரனின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்துக் கொண்டு போனான். எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களான போதும் 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 போதும். இப்போ தேவன் சொல்றாரு, நீ போப்பா, நான் உன்னோட இருக்கிறேன், அங்கே பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன். கடைசியில் உன் பிள்ளை இருக்கிறான் இல்லையா யோசேப்பு, அவன் அதிபதியாக இருக்கிறான். அவன் அதிபதியாக இருக்கிறனால உன் கண்ணை அவன் மூடுவான், ஆகையனால பயப்படாத போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பலியில் ஆலோசனை அவன் பெற்றான். பலி, அதில் என்ன இருக்குது? உடன்படிக்கை. இரண்டாவது என்ன இருக்குது? பாதுகாப்பு. மூன்றாவது என்ன இருக்குது? ஆலோசனை. இன்னொன்று செழிப்பு, இல்லையா? சரி, இப்போ யாக்கோபு எங்கேருந்து புறப்படுறான்? 16 புறப்படுறான். இங்கே ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திற்கு போனான் என்று இல்லை. யாக்கோபு அவனுக்கு உண்டான யாவற்றையும், பெயர் சபாவில் சம்பாதித்த யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான். அப்படின்னா யார் யார் போனான், என்னென்ன போனான் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கணும், இல்லையா? இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் அப்படின்னா அந்த மனிதன் ஏழ்மையான நிலையில் இருக்கின்றான். ஏழ்மையான நிலையில் இருந்து அவனை ரட்சித்த பிறகு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவன் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், இல்லையா? ஆசீர்வாதத்தை பெற்று அதே ஏழ்மையில், அதே வறுமையில், அதே குடிசையில், அதே இதில் அழுக்கில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியறதுக்காக தேவன் ரட்சித்தாரு, ஆசீர்வதித்தாரு? இல்லை. ரட்சித்த உடனே தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள கிரியை செய்கிறது. கிரியை செய்த உடனே இந்த உலகத்தினுடைய பாவத்தின் மூலமாய் சாபம் பிறப்பித்து கொண்டு இருக்கின்ற இந்த வறுமையை அவன் மேற்கொள்ளுகிறான். அல்லது இந்த ரட்சிப்பை, அந்த வறுமையை, அந்த ஏழ்மையை மேற்கொள்ளத்தக்கதாக ரட்சிப்புக்குள்ளிருந்து இன்பில்ட்டாவே என்ன செய்கிறான்னா வல்லமையை பிறப்பிக்கிறது. அவன் ஜெயிக்கின்றான், அவன் மேற்கொள்ளுகிறான். இப்போ குடிசையில் என்ன இருக்க முடியாது? உட்காந்துக்கிட்டு அழுக்கில் அதே கஞ்சியை குடிச்சிக்கிட்டு தேவன் ஆசீர்வதித்தா இருக்கதான் செய்யுது. இருக்கட்டும், ஆசீர்வாதம் அப்படியே வரட்டும். ஒரு 100 ரூபா சம்பாரிச்சாதான் அங்கிற நிலை போய் டெய்லி 1000 அல்லது 5000 10,000 டெய்லி சம்பாதிக்கிறான். வந்துட்டு போகுது, நாம் அதையே குடிச்சிக்கிட்டு இருப்போம். டெய்லி 100 ரூபாயே வச்சு இருக்கிற மாதிரி நம்ம வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடக்கட்டும், குப்பையில் போடு, இல்லாட்டி பேங்க்கில் போடு, அது பாட்டு கிடக்கட்டும், அப்படியே இருப்போம். இல்லை, தங்களுடைய நிலைமை மாறும். யாக்கோபு எப்படி இருந்தான்? ஒண்டியாக இருந்தான். தன் தகப்பன் வீட்டிலிருந்து லாபான் வீட்டுக்கு புறப்படும்போது ஒரு குச்சியும் கோலுமாக தான் போனான், இல்லையா? எப்படி வந்தான்? ஒரு குச்சி கோலு மாத்திரம் போனான். வரும்போது எப்படி வந்தான்? 2 பரிவாரத்தோடு வந்தானா? வந்தான். அதுக்கப்புறம் அங்கே பரிவாரம்னு சொல்லப்படும் பொழுது இந்த பரிவாரத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது பிளெஸ்ஸிங் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தை செல்வம், குழந்தையின் ஆசீர்வாதம் அவனை பெற்று வருகிறான். என்ன செய்கிறான்? பெற்று வருகிறான். இப்போ பெற்று வந்துட்டான், தகப்பன்கிட்ட வந்துட்டான். அப்போ வரும்பொழுது அவங்களுக்குள்ள திருமணம் ஆகிறது. அவங்களுடைய மகன், மருமகள், அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க? பெருகிறாங்க. அப்போ எவ்வளவு பெருகிறாங்க என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு தேவை, இல்லையா? ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனை தேவன் ஆசீர்வதித்துட்டார். ஏழ்மை, வறுமை இல்லாமை அந்த குடிசையிலிருந்து அவன் பெருகிறான். பெருகின உடனே குச்சி அந்த வீட்டை, அந்த கூரை வீட்டை நல்ல ஒரு காங்கிரீட் போட்ட ஒரு வீடு மாதிரி கட்டி நல்லா தான். அதுவும் அவங்க போதாது, இன்னும் அதிகமாக அவன் பெருகணுன்னா வேறு இடத்துல வீடை வாங்குகிறான். அதே இடத்துல இருந்துக்கிட்டு என்ன செய்கிறான்? வீட்டை அவன் கட்டுறான். வீட்டை கட்டி டப்புன்னு இன்னொரு இடத்துக்கு மாறுறான், இல்லையா? இது அவனுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர், அது டிரான்ஸ்ஃபிகரேஷன், ஒரு மாற்றம் அது, இல்லையா? ஒரு மறுரூப மாற்றம் அது. இந்த மறுரூப மாற்றம்
இந்த யாக்கோபுக்குள்ள என்ன செய்யுதுன்னு நடந்தது. குச்சியாக போனால் 2 பரிவாரத்தோடு வந்தான். 2 பரிவாரத்தோடு வந்த பிறகு இங்கே என்ன செய்ய, பிள்ளைகள்லாம் திருமணமாகுது. அவனுக்கு தாதி இருக்கிறாங்க, 2 தாதி. அது மாத்திரமல்ல, 2 மனைவியில் ஒரு மனைவி செத்து போயிட்டா, ஒரு மனைவி இருக்கிறா. யார் இருக்கா? லேயாள் இருக்கா. அப்போ லேயாள் 2 தாதி, மகன்கள் 2 மகன்களுடைய என்னது பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட என்ன செய்யறான், அங்கே கடந்து போகிறான். அப்போ கடந்து போகும் பொழுது ஒரு பிச்சைக்கார மாதிரி போகவில்லை, ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அங்கே போகும் பொழுது ஒரு பிச்சைக்காரராக போகல. எப்படி போகிறான்? நல்ல அதிபதியாக தான் போகிறான். நல்லா கவனிச்சிங்க, இவங்க ஏற்கனவே நல்ல பணக்காரங்க தான். யார்? யாக்கோபு. ஆகையினால தான் பஞ்சத்தில் நாம் சாகாதபடிக்கு நீ போய் வெள்ளியை எடுத்துக்கிட்டு போய் நீ அடுத்த இடத்துல தானியம் வாங்குங்கிற அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருந்திருக்கு இல்லையா? பணம் இருந்து. வாசிங்களா அதை கூட 42:2 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 42:2 வாசிங்க. எகிப்திலே ஆ தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறோம். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் போதும், என்ன செய்யுங்க, தானியம் வாங்குற. அதே மாதிரி 43:1 வாசிங்க. 2:1-2 வாசிங்க. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். போதும். அப்போ வாங்குங்க என்று சொல்லி பணத்தை அனுப்ப, வெள்ளியை அனுப்ப, அவனுக்கு என்ன இருந்தது? பணம் இருந்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அவன் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். இப்போ ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து பெருக்கமும் செழிப்பும் உண்டாக வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம் இல்லையா? அப்ப ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, செழிப்பு இருக்கு. அந்த செழிப்போடு சேர்ந்து பெருக்கமும் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். அப்பா நீ ரட்சிப்போடு அப்படியே இரு, நீ அப்படியே நீயும் உன் மனைவியும் மலட்டு தன்மையாக அப்படியே இரு, ஏன்னா ரட்சிப்புக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. மலடோடு இரு, நீ பெருக வேணாம், இப்படியே இருந்து நல்லா வாழ்ந்து நல்லா உயர்வாக வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்து பெரிய காரியமாக நீ பண்ணத்தக்கதாக நீ என்ன செய்ய, நல்லா அனுபவிச்சிருக்கிற நீ அப்படியே செத்துப்போ, நீ பெருக வேண்டாம். அப்படியா? இல்லை, பாதுகாப்பு இருக்குது, பலியில் பாதுகாப்பு இருக்குது, ஆசீர்வாதம் பெருக்கம் இருக்குது. ரட்சிப்பில் என்ன இருக்குது? ரட்சிப்பில் என்ன இருக்குது? உடன்படிக்கை, பெருக்கம் இருக்கு. ரட்சிப்பில் பெருக்கம் இருக்கிறது. அப்ப பெருக வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். யார்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஈசாக்கிட்ட அதே சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னாரு. யாக்கோபடி சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடைசி வரை இந்நாள் வரைக்கும் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஒருத்தர் மாத்திரம், ஒரே குடும்பம் மாத்திரம் தான் அது பெரிய ஜாதியா? அப்படின்னா இல்லை. பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது, அந்த பெரிய ஜாதி ஆகிற அந்த தன்மையானது ஆபிரகாம் அதை கண்டான் என்று சொல்றாங்க. ஈசாக்கு அதை கண்டான் அப்படின்னு சொல்றாங்க. யாக்கோபும் அதை கண்டான். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை, அந்த சொல்ல என்ன செய்ய, நிறைவேற்றணும் இல்லையா? பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இந்த மனுஷனுக்குள்ள பேலன்ஸ் செய்ய வேண்டும். யாரு? ஆபிரகாமுக்குள்ள பேலன்ஸ் செய்யணும். பேலன்ஸ் செஞ்சுச்சா? செஞ்சுச்சு. எப்படி பேலன்ஸ் செஞ்சுச்சு? சாரா இருந்தா, மலடியா இருந்தா அவனுக்கு பிள்ளை கொடுக்கணும்னு தேவன் விரும்பினாரு. ஆனா இவன் மாமிசத்துல ஆகாரத்தை போய் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றா இந்நாள் வரைக்கும் அது துஷ்டனா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ சாரால் ஒரு பிள்ளையை பெறா, அவளுக்கு பேர் என்னது? ஈசாக்கு. அப்ப சாரால் மரித்த பிறகு இன்னொருத்திய கல்யாணம் பண்றான். யாரு? ஆபிரகாம். பேர் என்ன? கேத்தூரால கல்யாணம் பண்றான். அவனுக்கு கேத்தூரால் எத்தனை பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறாங்க? 6 பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அங்கேயே என்ன உண்டாயிடுச்சு? பெருக்கம். அவனுக்கு சரீரத்தில் சாகல. சாரா செத்தாலும் இவன் சரீரம் சாகலைங்க. கேத்தூரால மனைவியாய் அடைந்து பிள்ளைகளை பெறாங்க. அதை அப்படியே தனியாக விட்டுறாங்க. ஆகாருடைய பிள்ளையை தனியாக விட்டுறாங்க. இப்போ
இருக்கிறது ஈசாக்கு. ஒருத்தனை வச்சு தான் பெருசாக ஆக்கணும்னு சொல்லிட்டு தேவன் அவனுக்கு 2 பிள்ளையை கொடுக்குறாங்க. அதில் யாக்கோபு ஒருத்தன். இந்த யாக்கோபு 16 போயிட்டு மன்னிக்கவும் இந்த லாபானுடைய இடத்துல போயிட்டு 12 பிள்ளைகளை பெறுகிறாங்க. அப்போ பெறுகிற அந்த பெருக்கம் பாருங்க, நோவா சேம்காம் யாப்பேத்து, இந்த சேம்காம் யாப்பேத்துக்குள்ள சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வருகிறான். ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவனுடைய பையன் ஈசாக்கு, அவனுடைய இஸ்மவேலா இருந்தாலும் கேத்தூரால் மூலமாய் பெற்ற பிள்ளையை 2 பேரையும் விளக்கிட்டு ஈசாக்கை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஈசாக்கை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ள யாக்கோபு வருகிறான். அந்த யாக்கோபை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க 12 பிள்ளைகள். அப்போ கோத்திர பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த யாக்கோபு கோத்திர பிதான்னு சொல்றதை காட்டிலும் ஆபிரகாம், ஈசாக்கு கோத்திர பிதாக்கள். இந்த இஸ்ரவேல் என்பது தேவன் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜனத்தையும் பார்த்துட்டார். ஆமென். அப்போ ஆபிரகாமை பார்த்தார் தேவன். இந்த இஸ்ரவேலுக்குள்ள, இந்த யாக்கோபுக்குள்ள எல்லா ஜனம் 6 லட்சம் புருஷர்கள் இந்த எகிப்தை விட்டு வர்ற எல்லாத்தையும் பார்த்துட்டாரு ஆபிரகாமுக்குள்ள. ஈசாக்கை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபுக்குள்ள அல்லது இந்த இஸ்ரவேலுக்குள்ள இவ்வளவு பெரியதாக ஜனத்தை அவர் பார்த்துட்டார். இப்போ கோத்திர பிதாக்கள் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு கோத்திர பிதாக்கள். இவனும் கோத்திர பிதாவாக அவன் இருந்தாலும் அவனை எப்படி அவன் தேவனை பார்க்கிறான்? அவர் இஸ்ரவேல் ஜனமாகவே அந்த கோத்திர பிதா, ஒரு கோத்திர பிதாவை இஸ்ரவேல் ஜனமாகவே பார்த்தார். அவர் யார் என்றால் யாக்கோபு என்ற இஸ்ரவேல். அப்போ இவங்க தான் என்ன செய்கிறாங்க? பெருகிறாங்க. எங்கே பெருகிறாங்க? லாபாண்ட வீட்டில் பெருகிறாங்க. சொல்லப்பட்டிருக்கு தங்கள் ஆடு மாடுகளை 46 ஆதியாகமம் 46:6 தங்கள் ஆடு மாடுகளையும் தங்கள் கானான் தேசத்தில் என்னது சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். இப்போ எகிப்துக்கு போன அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, நல்ல வெல்த்தியாக பஞ்ச பராத மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு திருவோடை ஏந்திக்கிட்டு கிராமத்தெல்லாம் இருந்திருக்கேன். ஈவினிங் ஆகிட்டா குடுகுடுப்பக்காரன் ஒரு இதில் எடுத்துக்கிட்டு அரிசி மாத்திரம் வாங்கிட்டு போவான். என்னன்னு தெரியாது, எதுக்கு வாங்குறான்னு தெரியாது. குடுகுடுப்பை வந்து ஏதோ ஒரு குறியோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அரிசி வாங்கிட்டு போவாங்க. பகலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிச்சைக்காரங்களே வருவாங்க, அம்மா சோறு போடுங்கம்மா அப்படின்ட்டு. சோறை ஒரு இதில் வாங்கிக்குவாங்க, குழம்பு தனியாக வாங்கிக்குவாங்க, போய் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. இப்படி புறப்படவில்லை யாக்கோபு. அப்போது தேவன் ஆகிய கர்த்தர் ஒரு மகனை தேர்ந்தெடுத்தார் என்றால் அவன் பெருகும் பொழுதே அவனுடைய ஆஸ்தியும் அவனோடு பெருகும் என்பதுதான் நிதர்சனமான. அப்போ கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல். ஆனால் இந்த இஸ்ரவேல் கோத்திர பிதாவாக கருதப்பட்டாலும் அவன் எப்படி கருதப்படுகிறான், எப்படி பார்க்கப்படுகிறான்னா ஒரு மிகப்பெரிய தேசமாய் அவன் பார்க்கப்படுகிறான். ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பேசலாம். ஆனால் இஸ்ரவேல்கிட்ட பேசும் பொழுது உன் ஈசாக்கு ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு பெயர் பேசுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ யாக்கோபுடைய சந்ததிக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் ஈசாக்கு ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்பவன் பெரிதான சமஸ்த இஸ்ரவேலினுடைய கோத்திர பிதாவினுடைய முதன்மை பெற்றவனா இருக்கிறான். ஆமே. அப்போ இந்த உலகம் எத்தனையோ ரேசஸ் இருக்கு, இந்த உலகத்தில் எத்தனையோ சந்ததிகள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சைனாக்காரனாக இருந்தாலும், அமெரிக்காக்காரனாக இருந்தாலும், ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும், இந்தியாக்காரனாக இருந்தாலும், ஆஸ்திரேலியா காரனாக இருந்தாலும், யூரோப்பியனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த 12 ட்ரைபுக்குள்ளே வந்துருவாங்கங்க. என்னது? இந்த 12 ட்ரைபுக்குள்ளே கண்டிப்பாக வந்துருவாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு போகும்பொழுது 12 கோத்திரம், ஒருவேளை நான் எந்த கோத்திரம், ஒரு யூதா கோத்திரம்னு வச்சுக்குவோமே,
இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, அப்போது முன்னாடி உட்காந்துருக்கீங்க. தான் கோத்திரமாக இருக்கலாம், லேவி கோத்திரமாக இருக்கலாம், யூதா கோத்திரமாக இருக்கலாம், அல்லது எப்ராயிமாக இருக்கலாம், மனேசாயா இருக்கலாம். அது ஏதாவது ஒரு கோத்திரமாக இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? தமிழர்கள், திராவிடர்கள் அப்படின்னு உட்காந்துருக்கோம். தமிழர்கள் திராவிடர்களுக்குள்ளே கோத்திரங்கள் இருக்கின்றது என்பதை மறந்துடாதீங்க. அது இப்போ தெரியாது நமக்கு. பரலோகத்தில் போகும் பொழுது அங்கே 12 கோத்திரத்தின் நியாயம் விசாரிக்கத்தக்கதாக அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்கன்னு இருக்கு. 12 கோத்திரம்னா யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்களுக்குள்ள இருக்கின்ற பிரிந்திருக்கின்ற, இப்போ பென்யமின் யூதா கோத்திரம் மாத்திரம்தான் 2 கோத்திரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 10 கோத்திரம் ஐடென்டிஃபை பண்ணவில்லை. அந்த 10 கோத்திரங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிற அந்த 10 கோத்திரத்துக்குள்ள நான் சொல்லப்பட்ட ஆப்பிரிக்கா, யூரோப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, சைனா, ஜப்பான் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்குள்ள அவங்க பிரிந்து இருக்க கூடும் என்று சொல்லி பேசுறாங்க. ஒட்டுமொத்த ஜனமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்க போய் நிற்பாங்க. அப்போ இந்த 12 கோத்திரம் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார், அவர்களை ஆளும்படிக்கு, அவர்களை தேர்ந்தெடுக்கும்படிக்கு. ஆமே. அப்போ ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பு. பாருங்க, இந்த ரட்சிப்புகளை கிரியை செய்து தனக்கான கோத்திரத்தில் உள்ள கோத்திரங்களை என்ன செய்கிறார்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கார். அதாங்க உண்மை. நான் எந்த கோத்திரம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் கோத்திரத்தில் இருக்கிறேன். நீங்கள் எந்த கோத்திரம்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கோத்திரத்தை நிச்சயமாய் 100% நீங்கள் இருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள். மாற்று கருத்தே கிடையாது. யூதர்கள் 10 கோத்திரம் பிரிந்து கிடக்கு, எங்கே இருக்குன்னு தெரில. அந்த கோத்திரத்தினுடைய ஜீன்கள், அந்த கோத்திரத்தினுடைய அந்த கோர் என்ன இருக்கு? மனுஷர்களுக்குள்ள கலந்து 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 எல்லா கோத்திரமும் இருக்கு. சரி, இப்போ சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 46:8 வாசிங்க. 46:8 வாசிங்க. நாமங்கள் ஆவன போதும். இங்க என்ன கவனிங்க, இது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க. 27 வரைக்கும் நீங்க படிக்கணும். நான் சொல்லிடுறேன் பாருங்க, என்ன கவனிங்க. என்னன்னா, கோத்திர பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாரு? கோத்திர பிதாக்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாரு? மூதாதையர், கோத்திர பிதாக்கள் இல்லையா? இவங்க 3 பேரும் கோத்திர பிதாக்கள் இல்லையா? சரி, என்னன்னா 9ல் ரூபன், 10ல் சிமியோன், 11ல் லேவி, 12ல் யூதா, 13ல் இசக்கார், 14ல் செபுலோன், 16ல் காத்து, 17ல் ஆசேர், 20ல் மனாசையும் எப்ராயும், பென்யமின், 21ல், 23ல் தான், 24ல் நப்தலி. என்ன கவனிங்க, இங்க 12 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா? என்ன கவனிங்க, இங்க 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த 12 கோத்திரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங் கோத்திரம், ரொம்ப பெரிய கோத்திரம், ரொம்ப சின்ன கோத்திரம் என்று சொல்லி சில கோத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் கோத்திரம் அப்படின்னா எப்ராயிம் என்று சொல்லப்படுகிற இந்த கோத்திரம் தான் மிகவும் பெரிய கோத்திரம். பென்யமின் என்று சொல்லப்படுகிற இந்த கோத்திரம் தான் ரொம்ப சிறிய கோத்திரம். சரி, ஸ்ட்ராங்கஸ்ட் கோத்திரம் எது அப்படின்னா எப்ராயிம் என்ற கோத்திரம். சரி, இப்போ 12 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, நான் இதை உங்களுக்கு விளக்குறேன். அப்போ தான் தேவனுடைய அன்பு எப்படி கிரியை செய்கிறது, எப்படி இதுக்குள்ளே பயணிக்கிறது என்பதை அறிய முடியும். என்ன கவனிங்க, 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறதுல அப்போது யார் யார் அப்படின்னா ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், காத்து, ஆசேர், பென்யமின், தான், நப்தலி என்று சொல்லப்படுகிற இந்த இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் 2 கோத்திரத்தை தேவன் எடுத்துட்டார். யாரு? 2 கோத்திரத்தை தேவன் எடுத்து விட்டார். அந்த 2 கோத்திரத்துக்கு பதிலாக யோசேப்புனுடைய சந்ததியில் வந்த இந்த எப்ராயிமும் இந்த மனாசையும் தேவன் என்ன சேர்த்துட்டார். ஏன் இதை சேர்க்கணும் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அதிசயமான விஷயம் இங்கே நடைபெற்று இருக்கிறது. ஒரு 2 கோத்திரம் நீக்குது நிமித்தமாக, 2 கோத்திரம் சேர்த்தது நிமித்தமாக. இது வரைக்கும் யார் பேசினாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. எப்படி என்றால், 2 கோத்திரத்தை தேவனாகிய கர்த்தர் எடுத்துட்டாரு, 2 கோத்திரத்தை உள்ள சேர்த்துட்டார். சேர்த்த கோத்திரம் மனாசே, எப்ராயிம்.
எடுத்த கோத்திரம் லேவி கோத்திரம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டார். இந்த லேவி ஏன் எடுத்தார் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக தேவனாகிய கர்த்தர் அதை எடுத்தார். அது நான் உங்களுக்கு இப்போ விளக்குறேன். அது ஏன்னா தேவனுடைய பரிபூர்ண அன்பு இதில் தான் செயல்பட வேண்டும் இல்லையா? சரி, ஏன்னா இந்த லேவியை ஏன் பிரிச்சார் அப்படின்னா, தனக்கென்று ஊழியம் செய்ய, தனக்கென்று தன்னுடைய வேலைக்கென்று தன்னுடைய கிரியையை நடப்பிக்க, அல்லது அவர் தன்னுடைய கிரியையை மனுஷர் மூலமாய் நடப்பிப்பதற்காக இந்த லேவி கோத்திரம் தனியாக எடுத்துட்டார். ஆசாரியர்கள் என்ற விதத்தில் தனியாக எடுத்துட்டாரா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் போகிறாங்க. லேவி கோத்திரத்தை எனக்கென்று பிரிச்சுட்டேன் அப்படிங்கிறார். அவர்கள் என் சொத்து அப்படிங்கிறார். அவர்கள் என்னுடைய சொத்து அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, அவருக்கு யாரு பணிவிடை செய்கிறார்களோ, அவருக்கு யாரு ஊழியம் செய்கிறார்களோ, ஊழியம் செய்கின்ற எந்த மனுஷனாயிருந்தாலும் லேவி கோத்திரத்துக்கு ஒப்பமையா மாறிடுறாங்க. சொல்றாரு, இவர்கள் என் சொத்து அப்படிங்கிறார். ஆமென். நீங்க இயேசுவை பத்தி நீங்க வெளியில போய் இயேசு நல்லவர், அவர் அன்பு உள்ளவர், நீங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, உங்களை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் விடுதலை பெறும்படி தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனும் உங்களுக்காக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தார் என்று அந்த வார்த்தையை பேசுகிற நீங்கள் லேவி கோத்திரத்தார், இவங்க என்னுடையவர். அவருக்கு ஊழியம் செய்கிற எந்த மனுஷரையும் தேவன் என்னுடையவர் என்று உரிமை பாராட்டுறாருங்க. அப்ப என்னுடையவர் என்று வரும்பொழுது கோத்திரத்தில் அவங்க பிதாக்களா இருக்க முடியாது. அது எப்படின்னு அவங்களுக்கு விளக்க, மனாசே எப்ராயிம் 2 பேர் இருக்கிறாங்க, இவங்கள சேர்த்துட்டாங்க. யார் இந்த மனாசே எப்ராயிம்? யோசேப்புக்கு எகிப்தில் பிறந்த 2 குமாரர்கள் இல்லையா? ஆமாம். இங்கே இஸ்ரவேல் கோத்திரத்தின் தேசப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிஸ்டே இருக்குது. ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமின் என்ற கோத்திரம் இருக்கு. லேவியை எடுத்துட்டாரு, லேவி கோத்திரத்தை எடுத்துட்டாரு. இந்த யோசேப்பு என்ன செய்ய, அவன் ஒரு கோத்திரத்துடைய இது காரணனா இருந்தாலும் இந்த லேவியையும் இந்த யோசேப்பையும் எடுத்துட்டு இந்த லேவிக்கு பதிலாக மனாசையும் எப்ராயிமையும் உள்ள வச்சிட்டார். இப்போ யூதா கோத்திரத்தில் இருக்கிறான். இந்த யூதா கோத்திரத்தில் கோத்திர பிதா அவன் தான். யாரு? யூதா தான். இந்த கோத்திர பிதாவில் இருக்கக்கூடிய அவனுக்குள்ளேருந்து யார் வருகிறான்? இந்த யூதா கோத்திரத்துக்குள்ள யார் வருகிறான்? தாவீது வருகிறான். அந்த தாவீது சந்ததியில் இயேசு வருகிறான். நல்லா குறிச்சிங்க. வரலாற்று அறிஞர்லாம் சொல்கிறாங்க, 42 சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ள 42 ராஜாக்கள் எழும்பினார்கள். அந்த 42 ராஜாக்கள்ல 80% யூதா கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான். யாரு? யூதா கோத்திரத்தில் இருக்கிற ராஜாக்கள் தான் வந்தார்கள். பிரிஞ்ச பிறகு வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பிரிஞ்ச அந்த இதுக்குள்ளேயே 22 ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து என்ன செய்தாங்க? அவங்க ஆளுகை செய்தார்கள் இஸ்ரவேல். வடக்கையும் தெற்கையும் மாறி மாறி என்ன செய்தாங்க? யூதா கோத்திரம் அந்த ஆட்கள் தான் என்ன செய்தாங்க? ஆளுகை செய்தார்கள். அப்படின்னா தாவீதுடைய சந்ததியில வந்தவர்கள், யூதா கோத்திரத்தில் வந்தவர்கள். இயேசுவுடைய சந்ததி என்ன செய்ததுன்னா யூதாவுடைய தாவீதுடைய சந்ததி. அந்த கோத்திரத்துக்குள்ள இயேசு வந்ததுனால அவர் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கத்தக்கதாக. நம்முடைய ராஜா யாரு? தேவன். ராஜாதி ராஜா அவர். ஆமென், அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்படி என்றால் யூதா கோத்திரத்தில் 60% 80% யூதா கோத்திரத்தில் இருந்துதான் ராஜாக்கள் எழும்பி சமஸ்த இஸ்ரவேல்ல 42 ராஜாக்கள் எழும்பினாங்க யூதா கோத்திரத்திலிருந்து. பிளவுபட்ட இஸ்ரவேலுக்குள்ள 22 ராஜாக்கள் யூதா கோத்திரத்தில் இருந்து மாறி மாறி ஆட்சி செய்தாங்க. இது ரொம்ப அற்புதமானது. ஏன்னா கடைசியாக நான் ஒரு ராஜா வர்றேன், நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த மனுஷனையும் நான் ஆளுகை செய்ய, பாவத்தையும் சாபத்தையும்
எல்லா விதமான காரியத்தையும் நான் கல்வாரி சிலுவையில் நிக்கிரகம் பண்ணி நான் ஆளுகை செய்ய, ஆட்சி செய்ய, ராஜாதி ராஜாவாக யூதர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மேசியாவாகிய ராஜாவும் இந்த உலகத்தினுடைய பாவத்தினால விழுந்திருக்கிற மக்களை விடுவித்து அவர்களை மேல நான் ஆட்சி செய்யவும் நான் இந்த பூமியில ராஜாதி ராஜாவாக வருவேன் என்பதற்காக யூதா கோத்திரத்தில் ராஜாக்கள் எழும்பினார்கள், தேவனும் எழும்பினார். பரிபூர்ண அன்பு எப்படி கிரியை செய்து பாருங்க. எல்லாரும் வாங்க ஒட்டுமொத்தமாக அவன் ஆட்சி செய்ய இல்லை, ஆட்சி செய்திருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து தான் வந்தார்கள் என்று சொல்லி பிப்ளிக்கல் ஹிஸ்டாரியன் அல்லது வேதாகம இந்த வரலாற்று ஆசிரியர்லாம் பேசுகிறாங்க. யூதா கோத்திரத்தில் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யூதா கோத்திரத்திலிருந்து இந்த வந்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவனாகிய கர்த்தர் அங்கே நடப்பித்தார், பரிபூர்ண அன்பு அவங்களுக்குள்ள எப்படி செயல்பட்டது, இந்த யூதா கோத்திரத்துடைய இந்த விசேஷம் என்ன, இந்த விசேஷத்துக்குள்ளே தேவனுடைய அன்பு இந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடுவோம், அதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம். அந்த காலவெல்ல நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஆளும்படி யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய நீர் வந்திருக்கிறீர். என்ன ஆளுகை என்றால் உம்முடைய ஆளுகைய, உம்முடைய ஆண்டு கொள்ளுதல, ஆண்டவரை கீழ்ப்படுத்துதல உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆளுகை செய்ய எங்களுக்கு கிரியை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வலைதளங்களில் ஆண்டவரே யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே அதே ஆளுகையை, அதே கீழ்ப்படுத்துதல, அதே ஆழத்துவத்தை அவங்க பெறத்தக்கதாக அவர்களை ரட்சித்து ஆண்டு கொள்ள கீழ்ப்படுத்த ஆளுகை செய்ய கிரியை செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையில புதிதாக வந்தவர்களுக்குள்ள ஆண்டவரை இதே ஆளுகையும் இதே ஆண்டு கொள்ளுதலும் இதே கீழ்ப்படுத்தலும் அவர்கள் பெறத்தக்கதாக அவர்களை ரட்சித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே மருத்துவமனைகளில் ஆண்டவரே நோயோடு பலவீனத்தோடு போராடி கொண்டு இருக்கிற போர்க்களமாய் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற இந்த போர்க்களத்தில் நீர் ராஜாதி ராஜாவாக வேதனையில பலவீனங்களை இருக்கின்ற ஜனங்களோடு நீங்கள் இருந்து வியாதிய பலவீனத்தை நோயை மேற்கொண்டு வெற்றி சிறந்து ராஜாவாக இருந்து அவர்களுக்கு விடுதலை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை பலிகளை ஆராதனை செலுத்தி, காணிக்கையின் மூலம் பலிகளையும் காணிக்கையின் மூலமாக ஆராதனை செலுத்தி அவரை உயர்த்துவோம், நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமே.